இதோ உலகின் ஒளி, இயேசு கிறிஸ்து என்னும் ஞான ஒளி. வானம் திறந்தது, வரங்களின் ஆவி இறங்கியதே, பூமி கொளிர்ந்தது இயேசுவின் திருமுழு கலைகளிலே. வானம் திறந்தது, வரங்களின் ஆவி இறங்கியதே, பூமி கொளிர்ந்தது இயேசுவின் திருமுழு கலைகளிலே. இதோ இதோ உலகின் ஒளி, இயேசு கிறிஸ்து எனும் ஞான ஒளி. நீரால் பிறந்தோமே, நீலம் தனில் உழன்றோமே, ஆவியிலே பிறப்படைந்து அன்பாய் வாழ்வோமே. இவர்கள் என் மக்கள் என்று தந்தை மகிழ்வாரே, இவர்கள் என் மக்கள் என்று தந்தை மகிழ்வாரே. இதோ இதோ உலகின் ஒளி, இயேசு கிறிஸ்து எனும் ஞான ஒளி. இதோ இதோ உலகின் ஒளி, இயேசு கிறிஸ்து எனும் ஞான ஒளி. அன்பானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவரின் தோற்ற மாற்ற விழா, த ஃபீஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்பிகரேஷன் என்ற விழாவை கொண்டாடுகிறோம். அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிரலும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. ஏனெனில் ஆண்டவரே, உலக அனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபோது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். இது கிறிஸ்துவே நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அவர் வேண்டிக் கொண்டிருந்தபோது அவரது முகத்தோற்றம் மாறியது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, புகழ் உரு கொண்டார். ஆகாயம் தன்னையே கண்ணாடியில் பார்த்து கொண்டது. வார்த்தை தன்னையே உச்சரித்து கொண்டது. தவத்தின் சுயம் தன்வயமானது. மறுகணம் இயேசுவின் உருவம் ஒளிமயமானது. அவருடைய திருமேனி புதுமேனியானது. பிரபஞ்சத்தால் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிச்ச வடிவமானது. முற்காலம் முக்காலத்தோடு கைகுலுக்க மோயிசனோடும் எலியாசோடும் உரையாடினார் இயேசு. முற்காலம், த பாஸ்ட், கடந்த காலம். இது யாரை குறிக்கிறது? மோயிசனையும் எலியாசையும். மோயிசன் யார்? சட்டங்களை கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர், ஒரு பெரிய தூண் இஸ்ராயல் வாழ்க்கையிலே. அதே போன்று எலியாஸ் தீர்க்கதரிசிகளில் பெரியவர். அவருக்கு சாவு இல்லை. ஒரு ரதத்திலே விண்ணிற்கு சென்றார். சென்றவர் திரும்பி வருவார் என்று இஸ்ராயல் மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆக இந்த இரண்டு பேரிடமும் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். முக்காலத்தோடு, முற்காலம், the past, the present and the future, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று மூன்று காலங்களையும் கடந்த இறைவன், காலத்தை கடந்த இறைவன் இயேசு இந்த கடந்த காலத்தில் இருந்த ஜாம்பவான்களான மோயிசனோடும் எலியாசோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களுடைய நிறைவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மோயிசன் சட்டம் கொடுத்தார், உண்மை. ஆனால் சட்டத்தை நிறைவு செய்தார் இயேசு. எலியா தீர்க்கதரிசிகளில் மிக பெரியவர். ஆனால் அதைவிட பெரியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்துகின்றார். யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு. இதுவரையும் அவர்கள் பிறருடைய சொற்களை கேட்டு சற்று தயக்கம் கொண்டிருந்தார்கள். கொச்சை பேச்சு, பலவிதமான குறைபட்ட பேச்சுக்கள், இவைகளை அவர்களும் கேட்டிருந்தார்கள். தச்சன் மகன்தானே இவன், மரியாவின் மகன்தானே இவன் என்றெல்லாம் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு இயேசு தான் யார் என்பதை நிரூபிக்கின்றார். வல்லமையான தேவன். ஆகவே அந்த முக்காலமும் இவர்களோடு சேர்ந்து, இந்த கடந்த காலத்தோடு சேர்ந்து கைகுலுக்கும் பொழுது இந்த நிகழ்காலத்தில் இருக்கின்ற இயேசு பெரியவர் என்று உணர்கிறார்கள். சொல்லானவரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர். மோயிசன் எலியாசு மத்தியில் இயேசு நிற்கிறார், விளங்குகிறார். உண்மையும் அதுதான். பரமபிதா ஆசரீரி இவரே, என் அன்பு மகன், இவருக்கு செவிசாயுங்கள். முதல் மனிதன் ஆதாம் அன்பு இல்லாமல் இருந்தான். வார்த்தையை மீறுபவன் மனிதன் அல்ல, தந்தையின் வார்த்தையை மீறுபவன் மகனும் அல்ல. இறைவனின் வார்த்தை மனுவுருவானவர் இயேசு. சொல் வல்லமை மிக்கது. இறைவனை தம் உள்ளத்தில் தக்க வைத்து கொண்டால் தான் தனக்கு என்ற சுயநலம் மாறிவிடும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கலாம், ராயப்பர் அந்த காட்சியிலே வியந்து போய் மகிழ்ந்து போய் என்ன சொல்லுகிறோம் ஏது சொல்கிறோம் என்பதை தெரியாமல், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாசுக்கு ஒரு கூடாரம், மோயிசனுக்கு ஒரு கூடாரம் என்று 3 கூடாரம் அமைத்து இங்கேயே தங்குவோம், எவ்வளவோ நல்லது, இனிமையானது, மகிழ்ச்சியானது என்றெல்லாம் அவர் தன்னையும் அறியாமல் பிதற்றிக் கொண்டிருந்தார். அங்கே சுயநலம் களைந்து போனது, சுயநலம் மறைந்து போனது. ஏன் தனக்கு கூடாரம் வேண்டாமா? தன்னோடு இருக்கின்ற தன்னுடைய தோழர்கள் 3 பேரை இயேசு அந்த மறுரூப காட்சிக்கு அழைத்து சென்றாரே, அவர்களுக்கு இடம் வேண்டாமா? அவைகள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டுவிடும்.
தான் தனது என்பது. தவத்தின் சுயம் வெளியானது என்று துவக்கத்தில் பார்த்தோம். இந்த தவத்தினுடைய வல்லமை எப்பொழுது தேவையோ அது வெளிப்படும். ஒரு கதை, ஒரு சிறுவன் மலையிலே இருக்கக்கூடிய துறவிகளின் மடத்திலே இந்த தற்காப்பு பயிற்சி, குங்ஃபியூ என்னும் பல வகையான டாக்வாண்டோ பயிற்சிகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவனுடைய தந்தை அவனை அழைத்து கொண்டு போய் அங்கு தலைமை குருவிடம் சேர்த்து விட்டார். தலைமை குரு, சரி, நம்மும் ஒரு வாளி தண்ணீரை எடுத்து அவன் 2 கைகளாலும் அதை தட்டி 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 அந்த தண்ணீரை எல்லாம் வெளியாக்க வேண்டும். மறுபடியும் தண்ணீரை எடுத்து வந்து அதே போன்று செய்ய வேண்டும். 1 நாள் 2 நாள் அல்ல, தினம் தினம். 1 வாரமானது, 1 மாதமானது. இவனுக்கு வெறுத்து போய்விட்டது. இதுதானா பயிற்சி? நான் என்னென்னவோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தேன், இப்படித்தான் தண்ணீரை தட்டி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சோர்ந்து போய் விரக்தி அடைந்து, நான் வீட்டுக்கு போகிறேன், அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது, போய் வருகிறேன் என்று விடை பெற்று கொண்டு வீட்டிற்கு வருகிறான். அவன் வீட்டுக்கு வருவதை பார்த்து அவனுடைய நண்பர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு, என்ன கற்றுக்கொண்டாய், எங்களுக்கும் சொல்லிக் கொடு, நாங்களும் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று ஆசையோடு கேட்கிறார்கள். வேணா ஒன்றும் கற்றுக்கலையே, தண்ணியை தட்டினது தானே கற்றுக்கிட்டான், என்னத்தை சொல்லுவான்? அவனுக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நேராக ஓடி வீட்டினுடைய மாடியிலே அமர்ந்து கொள்கிறான், ஒரு மேஜைக்கு முன்னால். நண்பர்கள் விட்டபாடில்லை, ஓடி வந்து கேட்கிறார்கள், ஏண்டா எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிற, அந்த ரகசியமாக அது நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோமே, ஏதாவது ஒரு ரகசியத்தை சொல்ல, என்ன கற்றுக்கிட்ட? இவன் ஓங்கி கையால், நான் ஒன்றும் கற்றுக்கல அப்படின்னு மேஜை அடித்தான். மேஜை தூள் தூளாக போயிடுச்சு. அடே அப்பா என்று வியந்து போனார்கள் அவனுடைய நண்பர்கள். அவனுடைய கைகளுக்கு ஏற்பட்ட சக்தியை, வல்லமையை அவன் உணரவில்லை. தண்ணீரை தட்டி கொண்டிருந்தான், ஆனால் கைகள் வளம் பெற்றது அவனுக்கு தெரியாது. தவத்தின் சுயம் வெளியானது. இவ்வாறு இறைவனின் வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம் அது சாதாரணமானதாக நமக்கு தெரியக்கூடும். ஆனால் இறை பிரசன்னத்தின் முன்னால் நான் எம்மாத்திரம்? கழுதை அறியுமா கற்பூர வாசனை? வார்த்தைகள் வாழ்வாக வேண்டும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள், நல்ல மனிதனுக்கு ஒரு சொல். இந்த சொல்லானவரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வார்கள். அந்த உன்னதம், மகிமை, மேன்மை என்ன என்பதை உணர்வார்கள். Fools rush in where angels fear to tread. வானதூதர் குதிகாலில் நடக்க அஞ்சும் இடத்தில் அறிவிலிகள் ஓடி விளையாடுவர். ஒரு முறை நான் பாண்டிச்சேரி கோர்ட்டுக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். ஞானஸ்தான சான்றிதழ் கையொப்பமிட்டு கொடுத்தது நீங்கள் தானா என்று சாட்சி சொல்ல வேண்டும். ஆம், நான் தான், அவ்வளோதான் பதில். உடனே ஜட்ஜி எடுத்துக்கொண்டார். அந்த ஞானஸ்தான பதிவை வைத்து ஒரு தகராறு, ஒரு வழக்கு. பிறகு சாட்சி சொன்னதற்கு அங்கு கோர்ட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த நோட் புக்கில், மினிட்ஸ் புக்கில் கையெழுத்து போடணும். அப்போ உடனே அந்த கூண்டுலேருந்து இறங்கி கையெழுத்து போட்டேன். கையெழுத்து போட்டு இந்த பக்கம் போகிறதுக்கு பார்த்தேன், இப்படி போகக்கூடாது, அப்படி சுற்றி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? அங்கே உட்கார்ந்துருக்கிற ஜட்ஜ் முன்னாடி கடக்கக்கூடாது என்று சொன்னார்கள். உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்தது? நற்கருணைக்கு முன்னாடி நம்ம எப்படி சர்வசாதாரணமாக இப்படி அப்படியும் போகிறோம், கடந்து போகிறோமே, ஓரளவாவது தலை வணங்கி மண்டியிட்டு அல்லது சிலுவை அடையாளம் போட்டு செல்கிறோமா? இங்கு இருப்பவர் யார்? அந்த ஜட்ஜை விட பெரிய ஆள் தானே. இந்த நற்செய்தி எடுத்து சொல்லணும்னா எலியாசை விட, மோயிசனை விட பெரியவர் இங்கே இருக்கிறாரே, அவருக்கு கொடுக்கின்ற மரியாதை என்ன? இவைகளை உணர்ந்தோம் என்றால் அந்த இனியாவது ஆண்டவரின் பிரசன்னத்தில் பயபக்தியுடன் நடப்போம். குறைந்தபட்சம் சாப்பிடும்போது ஒரு சிலுவை அடையாளம் போடுவோம் என்பதை கருத்தில் கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னம் என்றும் நம்மோடு இருக்கிறது. வல்லமையான பிரசன்னத்திற்கு நன்றி பாராட்டியவர்களாக வாழ்வோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். சுடர் விடும் அன்பே வருக, சுவை தரும் கனியே வருக, படரொளி விளக்கே பனித்திர அழகே வருக வருக வருக.
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.